வணக்கம், வணக்கம், வணக்கம் நண்பர்களே. அதாவது இந்த நீர்நிலைகள நாசப்படுத்தும் பெருந்துறை தொழில்பேட்டை வேடிக்கை பார்க்கும் திமுக அரசு அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் சீறிய வண்ணம் இருக்கிறார். அத பற்றின ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீர்நிலைகள நாசப்படுத்தும் பெருந்துறை தொழில்பேட்டை சிப்காட் அதாவது கழிவு நீரினை தடுத்து, சுத்திகரித்து பாதுகாப்பாக வெளியேற்ற தமிழ்நாடு அரசு உடனடியா நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ட்டு சீமான் வலியுறுத்தியிருக்கிறாரு. இது தொடர்பா நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்ட ஒரு அறிக்கையில, ஈரோடு மாவட்டத்தில அமைந்துள்ள ஆசியாவின் மிகப்பெரிய தொழில்பேட்டையான பெருந்துறை தொழில்பேட்டையிலிருந்து வெளியேறும் அதிகப்படியான சாயக்கழிவு நீரால அதன் சுற்றுப்புற வட்டாரங்களில் உள்ள கிராமப்புறங்கள்ல நிலம் மற்றும் நீர் மாசடைந்துள்ளதனால் மக்கள் பல்வேறு விதமான கொடிய நோய்களால் பார்த்தீங்கன்னா ஆட்பட்டு வருவதாக மிக மனவேதனையுடன் தெரிவிச்சிருக்கிறாரு. பெருந்துறை தொழில்பேட்டையில் அமைந்துள்ள தொழிற்சாலைகளில் வெளியேற்றும் சாய கழிவு நீரினை முறையாக சுத்திகரிக்காமலும் பாதுகாப்பாக வெளியேற்றாமலும் திறந்த வெளியில் நீர்நிலைகளுடன் கலக்கி விடுவதை வேடிக்கை பார்க்கும் திமுக அரசின் அலட்சிய போக்கு வன்மையான கண்டனத்திற்கு உரியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பெருந்துறை தொழிற்பேட்டை கழிவுகளால் சுற்றுப்புற கிராமங்களில் வேளாண்மை செய்ய முடியாத அளவிற்கு, நிலங்களும் மக்கள் பயன்படுத்த முடியாத அளவிற்கு நீர்நிலைகளும் கடுமையாக பாதிக்கப்படுவதை தடுக்க கோரி பெருந்துறை மக்கள் தொடர்ந்து பல்வேறு அறப்போராட்டங்களை முன்னெடுத்து வந்துட்டு இருக்காங்க. பெருந்துறை தொழிற்பேட்டை தொடங்கப்பட்ட 2000 ஆண்டிலிருந்தே கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து வரும் மக்கள் எதிர்ப்பு போராட்டங்களை மாறி மாறி ஆண்ட இரு திராவிட கட்சிகளும் கண்டுகொள்ளாம காலங்கடத்தியதன் விளைவாகத்தான் இந்த தற்போது மக்கள் வாழ தகுதியற்ற ஒரு நிலமாக பெருந்துறை பகுதி மாறி வருகிறது. அந்த அளவிற்கு தொழிற்பேட்டையை சுற்றியுள்ள கிராமங்களான பாலத்தோவு, கூத்தாம்பாளையம், வாய்ப்பாடி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நீர்நிலைகள் மட்டுமின்றி நிலத்தடி நீரும் சாயக்கழிவுகளால் முற்றாக மாசடைந்துள்ளது. ஸோ இதில் குறிப்பாக ஆதிக்கடவு அவிநாசி திட்டத்தால் பயன்பெறக்கூடிய மிக முக்கிய நீர் சேமிப்பு பகுதியான 477 ஏக்கரில் அமைந்துள்ள பாலத்தொழுவு குளம் தற்போது சாயக்கழிவுகளில் நிரம்பிய கிடங்காக காட்சியளிப்பது தான் மிகப்பெரிய கொடுமையாகும். ஆகவே நிலம், நீர்நிலைகளை நாசப்படுத்தி சுற்றுச்சூழலை கெடுப்பதோடு மக்களுக்கு பல்வேறு நோய்கள் ஏற்படுவதற்கும் காரணமாக உள்ள பெருந்துறை தொழில்பேட்டையிலிருந்து வெளியேறும் சாயக்கழிவு நீரானது நீர்நிலைகளுடன் கலப்பதை தடுத்து நிறுத்துவதோடு அவற்றை முறையாக சுத்திகரித்து பாதுகாப்பாக வெளியேற்றவும் தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறது. சாயக்கழிவு நீர் சுத்திகரிக்கப்படுவதையும் நிலம் மற்றும் நீர்நிலைகள் மாசுபடுத்தப்படாமல் இருப்பதையும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தொடர்ந்து கண்காணித்து உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் என சீமான் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.